இதில் பாருங்கள், திருப்ப முடியாமல் திருப்பி அந்த தொழுவத்தில் லைட்டாக உள்ள வண்டி அவங்க தொழுவ மண் போட்டிருக்காங்க. அதில் லைட்டாக உட்காந்துருக்கு, வீல் உட்காந்துருக்கு, வெயிட் தாங்க. இந்த இடத்துல அப்படியே இந்த வலையெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். அது பழைய பழைய ஓட்டை எங்கே இருக்குன்னு பார்த்துடிங்கடா. டேய், நல்லா கை மேலே போட்டு விடு. போட்டுக்கிட்டீங்களா? அந்தா ரத்தம் வருது பாரு. சுத்தியில் இது வாங்கி அடிங்கடா. பெரிய பெரிய கல்ல ரெண்டா தூக்கிட்டு வந்து போட்டு ஓடுது கையில். இல்லை இல்லை, சும்மா சரி, நீ தூக்கி போடுங்க போடுங்க போடுங்க. வேற ஒன்றும் இல்லைடா, சும்மா சிரைச்சி விட்ருக்கா. கிரீஸுக்கு நாங்கள் பொடி இது வச்சுக்கடா, கிரீஸே வச்சுக்க, அதுனா எரியும். சாயந்தரம் பிராந்தி குடிக்கும் போது ஊற்றி விடுங்கடா. எல்லா தோலையே தெரியுது, தெரிஞ்சிருச்சா? வெள்ளை தோலை தெரிஞ்சிருச்சா? உனக்கு இதெல்லாம் ஒரு காயமாடா? எத்தனை அருவா வெட்டி வாங்கியிருக்கேன், இதுக்கெல்லாம் போய் என்னம்மா அப்போ வதியா இப்போ இன்னைக்கு சொல்கிறேன் ஒரு உண்மையை. நாங்கள் சும்மா அருவாள் எடுத்தோம்னா வெட்டாமல் வைக்க மாட்டோம்னு சொன்னது இல்லை, சொன்னதெல்லாம் இப்போ கதை தானே. நீ அதை செய்ய மாட்டா. ஏன் அந்த உள்ளே இருக்கிறத அப்புறம் எப்படி தூக்குவீங்க? வலையை கட்ட வேண்டாங்க, கம்பியை மட்டும் அடிச்சு வைப்போம். சரி, படக்குன்னு தூக்கி விடுங்க, வெளியே போவோம். திருப்புறதுக்கு ரொம்ப ரிஸ்க்குங்க இந்த இடம். அப்படி அதெல்லாம் இங்கே எதுவும் கிடையாது. நான் கொல்லம்பட்டறையை வச்சு நடத்திட்டு இருக்கேன், சுத்திட்டு கொடுக்க. அங்கே ஆட்டுக்கு அவங்க வச்சுருப்பாங்கடா. அக்கா, அவனுக்கு 5 கஞ்சி தண்ணி இருந்தால் ஊற்றி விட்ருக்காப்பா, வந்து முன்னாடி இருக்கேன். சரி விடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். தூக்குறதுக்கு வழியாக பாருங்க, டைம் ஆகுது. என்ன தடவை இதில் நீ போக தண்ணி ஊற்றிட்டு வாங்க, தண்ணி ஊற்றி மூட்டை எடுத்து போகிறதுக்கு. அந்த அக்காட்ட போதும் அவங்க அடிச்சிருந்தது அந்த அந்த மண்ணு தடம் தெரியுது. அதில் பார்த்து போதும்டா, அந்த அளவுக்கு அடித்தா போதும்டா. ஆடுக வந்து இது பண்ணுறது தானே. 2 தடவை போய் வந்துச்சுன்னா நல்லா கச்சுன்னு உட்காந்துருந்த இடம். உட்காந்து ஒரு மழை பெஞ்சுன்னு வச்சுக்க, தண்ணினே விட்டோம்னா அப்படியே கிச்சுன்னு கேணி மண்ணு தான் போடுது. தூக்கவா? தண்ணி வந்தால் தான் நீ தூக்குவியா?
அதுக்குள்ளாடி 10 மூட்டை நீ தூக்கிடலாம். சம்பளம் கட்டாது. ஆ இப்படி சொல்லி தான் எனக்கு செருப்படி வாங்கணும் நீ. ஓய் உண்மை தானே? என்னடா ஒவ்வொரு சாக்கா எண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் கீழே.